தேவ ஒரு எழுப்புதலை, ஒரு அசைவை கொடுத்துட்டாருன்னா, கர்த்தர் பேசிட்டாருன்னா, நீங்க எந்த காரியத்தை தூக்கி வீசுறதுக்கு ரெடியா இருப்பீங்க. திருமணம் பண்ணிக்கின்னு குழந்தை பெற்றவங்களையே, அவங்க எத்தனை குழந்தைகளை பெற்று எடுத்திருப்பாங்க? 1 2 இல்லை. அப்போ தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சு அந்த ஜனம், அந்த தேவ ஜனம் தேவனுடைய வார்த்தைக்கு பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இவ்வளவு வருஷமா வாழ்ந்த தன் மனைவி, தன் பிள்ளைகள், அவங்களெல்லாம் என்ன செய்யறாங்க? இப்போ வசனத்துக்காக திருப்பி எல்லாரும் அனுப்பிட்டாங்க. ஒரு துண்டு பிடி அனுப்ப முடியாத உன்னால? ஒரு திருடி அனுப்ப முடியாத உன்னால? லவ் காதல்னு ஓடுறோமே, யாரா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ண ஒரு பையனை சத்தியத்திற்காக தூக்கி வீச முடியாதா? ரட்சிக்கப்படாத ஒரு பையன், ரட்சிக்கப்படாத ஒரு பொண்ணை வச்சுக்கின்னு அழுது சாகுறிய, அப்பா அம்மாவும் வேடிக்கை பாக்குறீங்களே, நாளைக்கு அவங்க வாழ்க்கை கதி என்னாகும்னு உங்களுக்கு தெரியாதா? வசனம் எச்சரிக்குதே. திருமணமாகி குழந்தை பெற்றெடுத்தவங்க பிரமாணத்திற்கு, வேத சத்தியத்திற்கு, கடவுளுக்கு பயந்து அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை, தங்கள் பிள்ளைகள் எல்லாம் துரத்திட்டாங்க, அனுப்பிட்டாங்களே. ஒரு காதலன, ஒரு காதலியை சத்தியத்திற்காக நீ தியாகம் பண்ண முடியாதா? தூக்கி வீசி எறிய முடியாதா? அப்ப துணிகரமா நீ தொடர்ந்து இந்த காரியத்தில் நீ இருந்தீன்னா உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமையும்? சந்தோஷமா நீ எப்படி நிம்மதியா வெளியே வாழ்ந்துருவே? தெய்வத்தை மறுபடி சிலுவையில் அறைந்து அவரை துக்கப்படுத்தி அவருடைய வசனத்தை காலின் கீழே போட்டு மிதித்து நீ எப்படி சந்தோஷமா உன்னுடைய படுக்கையில நீ உட்கார்ந்துருவே, இருக்கையில உட்காருவே? நீ எப்படி அப்படியே 2 வீலர்ல அப்படியே சந்தோஷமா நீ போயிடுவே மேல நேரா. சத்தியத்திற்கு உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. அதுக்கு நான் என்ன செய்யணும்? மனம் திரும்பு, ஜெபம் பண்ணு, உன்னை தாழ்த்து, உன்னை ஒப்புக்கொடு. இது அற்பகால வாழ்க்கை. இந்த வாழ்க்கை சீக்கிரமா மறைந்து ஒழிந்து போகும். இது அநித்தியமான உலகம். காண்கின்ற எல்லா மாயை அநித்தியமானது. காண்கிறது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும்.